பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம எல்லாம் இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நம் அனைவருக்கும் உதவி செய்கிறார். ஆமென். அப்படி நாம மகிமைப்படுவதாக இப்பொழுது கூட ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் நாளிலே உம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக இணைந்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுக்கிற நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியனை மறைத்து அடியனோடு இணைந்திருக்கிற எங்கள் அத்தனை பேரும் கர்த்தர் நீங்க பாடலின் மூலமாக, ஆராதனை மூலமாக, செய்திகளின் மூலமாக இடைபட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தர் செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாக பாதுகாத்து வந்தார். ஆமென். இந்த மாதத்திலும் முதல் நாளில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு உதவி செய்கின்றவர் அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அந்த கண்மலை நோக்கி நீங்களும் நானும் பார்க்கணுமா? பார்ப்போமா? தெரிந்த பாடலின் வரிகள் எல்லாருமாக இருக்கிற இடங்களெல்லாம் நல்ல கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாட போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? நல்ல கைகளை தட்டி, put your hands together. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் கல்லாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. கால்கள் கல்லாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் நம்மை காக்கின்றவர், நமக்கு நிழலாயிருக்கின்றவர். பகலானாலும் சரி, இரவானாலும் சரி, நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் உள்ளே பாதுகாப்பாரா. நம்முடைய ஆத்மாவை அனுதினம் நடத்திடுவாரா. இந்த மாதத்துல ஆண்டவரே என்னை நடத்திடும், என்னை காத்திடும் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவா. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவா. அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவா. அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும்போதும் திரும்பும் போதும் காக்கிறாராம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காக்கின்ற தேவன் அவர். நம்ம எவ்வளவு நல்ல தெய்வம். சேர்ந்த நல்ல மகிழ்ச்சி
ஹalleluya கைகளை தட்டி எப்போதும் என்னாலும் காக்கின்றார் இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் நல்லவர் ஹalleluya கர்த்தர் நல்லவர் praise the lord கர்த்தர் நல்லவர் ஹalleluya உங்களையும் என்னையும் அவர் காக்கின்றவராக இருக்கிறார் ஆமென் இந்த மாதத்துல உங்களையும் என்னையும் அவர் நேர்த்தியாக நடத்த போகிறார் ஆமென் போகும்போதும் காக்க போகிறார் வரும்பொழுதும் காக்க போகிறார் அவருடைய நிழலுக்குள்ளாக உங்களையும் என்னையும் மூடி மறைத்துக் கொள்ள கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் ஆமென் நல்ல சத்தமா சொல்லுங்களேன் ஆமென் ஹalleluya கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்பொழுதும் கூட அப்படி இருக்கிற இடங்களில் நல்ல கண்களை மூடி ஆமென் கொஞ்ச நேரம் நம்ம ஆராதனை செய்ய போகிறோம் ஆராதனை என்பது நம்மையே கொடுப்பது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நம்மையே நம்ம கொடுக்க போகிறோம் பலிபீடத்தின் இடையில கொடுக்க போகிறோம் அப்படி இருக்கிற இடங்களில் நல்ல கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் எங்களை நீர் காத்து வழி நடத்த போகிறீரே நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீங்களே அப்பா எங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் துடைத்தீங்களே ஆண்டவரே நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் தடுமாறுகிற வேளையில தள்ளாடுகிற வேளையில ஆண்டவரே உடைய உதவி கரத்தை நீட்டி எங்களை தூக்கி எடுத்தீரே அப்பா பாவத்தில் உழண்டு கிடந்த எங்களை மீட்டெடுத்தீரே அப்பா நேர்த்தியாக நடத்துகிறீரே தெய்வமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போனாலும் உடைய தயவுள்ள கிருபையின் கரம் எங்களுடைய பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறதே ஆண்டவரே எங்களை உயர்த்துகிறதே அப்பா அப்பா கோணலானவைகளை எல்லாம் நீ நேராக்குகிறீரே எத்தனை நல்ல தெய்வம் ஆண்டவரே நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் எல்லாருமாக ஆண்டவருக்கு அப்படியே ஆராதனை செய்ய போகிறோம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கோணலானவைகளை சுவைப்படுத்தினாரே பள்ளங்களை எல்லாம் நிரப்பினாரே என்னை பார்த்து அந்த நல்ல தெய்வத்தை உயர்த்தி ஆராதனை செய்ய போகிறோம் செய்வோமா எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குண்டுகள் நிரம்பிட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் பிரியமானவர்களே நல்ல கனி கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கோடாரியானது மரம் அருகே வைக்கப்பட்டிருக்கிறதா நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படுகிறதா இந்த மாதத்தில் ஆண்டவரே பிரியமாய் வாழ்ந்து கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா நல்ல
கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அப்படியே தொடர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நாளிலே வானம் வெந்து அழியுமாம், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் நாட்களில் இந்த ஆராதனை வேளையில நம்மையே நம்ம அர்ப்பணிப்போம், தெய்வ தொடுதலை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அற்புதமாய் நம்மை உயர்த்தி நடத்த விரும்புகிறார். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கோணலானவைகள் எல்லாம் அப்பா நேராகட்டும்பா, கரடானவை எல்லாம் சமமாகட்டும். எங்களையே நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா, எங்களையே நாங்கள் பலிபீடத்தின் நடையில் கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையின் பள்ளங்கள் எல்லாம் உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய அபிஷேகத்தினால, பரிசுத்தத்தினால, உங்களுடைய பிரியமுள்ள ஆண்டவரே ஒரு வாழ்க்கையினால நிரப்பப்படுவதற்கு இந்த மாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற அற்புதத்தின் அடையாளங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் கெஞ்சுகிறோம். இணைந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக. ஆராதனை செய்கிற எல்லாரும் அர்ப்பணம் பண்ணுங்க, உங்களே கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி அன்பான குடும்பங்களை உங்களே ஒப்பு கொடுங்க. அப்பாவுடைய பலிபீடத்தின் நண்டில் உங்களே கொடுத்து விடுங்க. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார், கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஆண்டவரே, எங்களையே நாங்கள் கொடுக்குறோம்ப்பா, எங்களையே நாங்கள் கொடுக்குறோம், எங்களையே கொடுக்குறோம். நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நம்மையே கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்களே நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுடைய பள்ளங்களை நிரப்பி நீ நடத்த போகிறீங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. ஏசப்பாவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் பள்ளங்கள் நிரப்பப்படுகிற அனுபவம் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா.
இப்பொழுதும் கூட ஒரு அருமையான சிறப்பு பாடலை நம்ம பாட கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்போமா? நல்ல ஒரு கருத்து சேர்ந்த பாடல். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை நம்ம பாட கேட்டோம். பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து அர்ப்பணிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னோடு எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மாதத்தின் முதல் நாளில் அப்பா உடைய சமூகத்தில் கூடி வந்தோமை நோக்கி பார்க்கும்படியாக கத்த தருகிறது நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியனை மறைத்து அடியனோடும் இணைந்திருக்கிற யாவரோடும் கத்த தெளிவாக உடைய வசனத்தின் மூலமாக
பேச வேண்டும் என்று சொல்லி நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். கேட்கிற ஜன கூட்டங்களாக அல்ல ஆண்டவரே, செயல்படுகிற பாத்திரங்களாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். செய்கிறீ என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கின்றேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற ஜீவனுள்ள வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவா என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனம், இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் காண்பித்து கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக நேரங்களில் போராட்டங்களை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் நானும் துவண்டு போய் விடுகிறோம், வேதனையோடு உட்கார்ந்து விடுகிறோம், மாறாவின் கசப்புகள் வருகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனம், இந்த வசனம் முழுமையாக நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் இந்த வசனம் பொருந்தும். ஒரு ஆமென் சொல்லிருங்க. ஆமென். இந்த வசனம் இந்த மாதத்திலே நமக்கு தேவன் இன்னும் அழுத்தமாக காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார், இன்னும் உறுதி செய்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட இந்த மாதத்துல பேசும்படியாக விரும்புகிற காரியம் என்ன? உங்க வாழ்க்கையின் தடைகளையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு நான் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்பதை என் ஆண்டவர் இயேசு நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாகவே விரும்புகிறார். ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை நீங்கள் நானும் போற்றி துதிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு, அவரை கொண்டாடுவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை, துணிப்பாய் காணக்கூடிய 3 காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்து நம்ம இணைந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வசனத்தை நான் திரும்ப படிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும், எப்படி உன்னை புதிதும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தேடி வரணும். ஆமென். ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடணும். ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கரத்துக்குள்ளாக உங்களையும் என்னையும் நம்மையும் நம்ம அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற வேளையில ஆண்டவர் என்ன செய்வாரா? உங்களை புதிதும், எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க, புதிதும், something new will happen in your life. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உலக ஓட்டமாக இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். அதுல புதிய காரியங்களை நீங்களும் நானும் கண்டுகொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். It may be your ministry, it may be your job, it may be your business, whatever it may be. உங்க வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்களாக இருக்கலாம். தடையே நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற வேளையில புதிதும், உங்களை மணி புதிதாய் கர்த்தர் மாற்றும்படியாகவே விரும்புகிறார். 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அப்போ பழைய ஆதாம் மரிக்க வேண்டுமையானா நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற வேளையில புதிதும் புதிதாய் நம்மை மாற்றி விடுவார். அல்லேலூயா. புதிதாய் மாற்றப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஆமென். புதிதாய் வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. அது ஒருவேளை உங்க வீட்டில் ஒரு கார் வாங்கும் பொழுது நீங்க அதை பார்க்க முடியும். ஒரு புதிய பைக் உடைய கணவரோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை நீங்க பார்க்க முடியும். ஒருவேளை புது வீடாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு டிவியாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, சம்திங் நியூ வில் கிவ் ஹாப்பினஸ். புதிதாய் பெற்றுக்கொள்வது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதத்துல கர்த்தர் இந்த முதல் நாளில பேசும்படியாக விரும்புகிற காரியம் உன்னை புதிதும். அப்போ புதிதாய் மாற வேண்டுமையானா அர்ப்பணிக்கிற அனுபவம் மேலோங்கி நிற்க வேண்டும். அர்ப்பணிக்கிற அனுபவம் நமக்கு தேவை இருக்குமே. ஆனா புதிதாய் காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர்
உதவி செய்வேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். புதிய சிருஷ்டியாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த வசனத்துல 2வது பகுதி நான் படிக்கிறேன் பாருங்க. மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும், அடுத்த பகுதி பாருங்க, கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். கூர்மையான பற்கள் உள்ள. நீங்க அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தானியங்கள்ல இருந்து பதரை பிரித்தெடுப்பதற்கு சில கருவிகளை பயன்படுத்தினாங்க. அதுல மேற்புறத்துல பலகையில் இருக்கும். அந்த பலகையின் கீழ்ப்பக்கத்துல அருமையான கற்கள் பதிக்கப்பட்டிருக்குமா, இல்ல ஷார்ப் எட்ஜஸ் கொண்ட சில காரியங்கள் பின்புகாக பதித்திருப்பார்களாம். அந்த கட்டையின் மேல் சில மனிதர்கள் ஏறி நின்று கொள்வார்கள். குதிரையை கொண்டோ மாடுகளை கொண்டோ கழுதுகளை கொண்டோ அது நடத்தப்படும். அதற்கு அடியிலே ஒருவேளை அந்த கிரைன்ஸை போட்டிருப்பாங்க, அந்த தானியங்களை வைத்திருப்பாங்க. அதற்கு மேலே இதை செலுத்தும் பொழுது அந்த தானியத்தில் உள்ள பதர்களை எல்லாம் பிரித்து, நம்ம சாப்பிடக்கூடிய ஒருவேளை கோதுமையாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், வேறு பிரித்தெடுக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு வந்து விடுமா. ஆகவே தான் ஆண்டவர் இங்கு அருமையாக சொல்லுகிறான், கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். அல்லேலூயா. தோல்விகளையே கண்டு துவண்டு போயிருக்கிறீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்துல, இந்த முதல் நாளில உங்களை கூர்மையான எந்திரமாக்குவேன். I will sharpen you. அப்போ உங்களை கூர்மையான எந்திரமாக மாற்றி நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராக காணப்படக்கூடிய நெகட்டிவ்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் எதிராக செயல்படக்கூடிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? அந்த பதரையெல்லாம் எடுத்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். தம்முடைய பெரிய கனமான பாத்திரத்தை, கனமான ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். அழைத்த பொழுது மோசே என்ன பதில் கொடுத்தார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நான் திக்குவாயன், மந்தனாவு. ஐயா, என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இன்னும் சரிபடுத்தப்படல. நானா உங்களுக்கு பயன்படுத்த முடியும், நானா உங்களுக்கு பயன்பட முடியும் ஆண்டவரே. என்னை நீ தலைவராக அழைக்கிறீரே, அதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே. சொல்லியிருக்கலாம், ஒருவேளை கோபம் என்கிற பதர் என் வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்கிறதே, பலவீனம் என்கிற பதர் என் வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்கிறதே. ஆண்டவர் அழைக்கிறார், அவன் உங்களை இமனையும் அழைக்கிறார். கூர்மையான எந்திரமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, மோசே தன்னுடைய வாழ்க்கையில தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆமென். அதை தாண்டி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய செயல்பாடுகள், தலைமைத்துவ செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்து மோசே தன்னை அர்ப்பணித்தபடினால அதற்கு தக்கார் போல அவனுக்கு உதவி செய்யும் வண்ணமாக காரியங்களை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறது வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. மோசேனுடைய வாழ்க்கையில பதறு என்று சொல்லி அவன் கதறுகிற வேளைகள்ல, ஐயா, இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்குது, சோர்வுகள் இருக்குது, நான் எப்படி செயல்பட முடியும் என்று சொல்லி கதறி கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு கர்த்தர் ஒத்தாசைகளை அனுப்புகிறது வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதத்துக்கு முதல் நாளில் ஒருவேளை நீங்களும் அப்படி சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். கூர்மையான எந்திரமாக்குவேன் உங்களை. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. இதை உணர்த்தும் வண்ணமாக அமைந்துள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேரா நம்முடைய கண்களை திருப்புவோமே. ஆனா வேதம் அருமையாக சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்றான். கோதுமைகளாக உங்களை என்னையும் கர்த்தர் மாற்றும்படியாக விரும்புகிறார். இந்த மாதத்துல தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறார். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரைக்கும் தொடரணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். அப்பதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் கூர்மையான எந்திரமாக பயன்படுத்த முடியும். கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். வேதாகமத்தில் நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். சவுலா இருந்த மனிதனை கர்த்தர் பவுலாக மாற்றுகிறார். கூர்மையான எந்திரமாக அப்படி நாம மகிமைக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். உங்களை என்னையும் அவண்ணமாகவே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆமா, பசுமையான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆத்தும் ஆதாயம் செய்யக்கூடிய கிருபை ஒருங்கின வாழ்க்கை, இவைகளை கர்த்தர் தரும்படியாக விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பதரையெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக விரும்புகிறார். அர்ப்பணிக்கிற ஆயத்தமாக இருக்கிறோமா? சேர்ந்து பாடுவோமே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம்.
பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுத்தரிப்பாரே. உங்களை மணி கோதுமை மணியாக கட்ட மாற்ற விரும்புகிறார். அர்ப்பணிப்போமா? கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், சமமானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அல்லேலூயா. கோதுமைகளாக ஆமென் உங்களை என்னை மாற்ற விரும்புகிறார். அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த வசனத்தின் 3வது பகுதி பாருங்களேன். ஆமென். அந்த வசனத்தை நான் திரும்பவும் படுக்கிறேன். ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கொள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். அல்லேலூயா. மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகள் என்ன செஞ்சிருவையா? பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. எனக்கு அன்பான தேவஜனம், மலையை போல பிரச்சனைகள் எனக்கு வருகிறது, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக பேசும்படியாக விரும்புகிறார். என்ன சொல்லுகிறார் அவர்? ஆமா, நீங்களும் நானும் மலைகளையும் குன்றுகளையும் மிதித்து பதரை போல அவைகளை பொடியாக்கி விடுவோமா? அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். 38 வருஷமாக இருந்தாலும் சரிதான், 12 வருஷமாக இருந்தாலும் சரியா, செத்து போய் 4 நாட்களாக இருந்தாலும் சரிதான், வாட் எவர் மே பி யுவர் ப்ராப்ளம், உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை உறுதியாக பிடித்துக் கொள்வோமேனா மலைகளையும் குன்றுகளையும் நீங்களும் நானும் தகர்த்து போட்டு விடுவோமா? அப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்து வண்ணமாக அமைந்த அருமையான வார்த்தைகள் பாருங்க. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 10 4வது வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறதா? அல்லேலூயா. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு எதுவாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கி விட்டோம். எனக்கு அன்பான தேவஜன, தடைகளை நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்வாராம்? பலன் கொடுப்பேன் என்பதை வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. எத்தனை நல்ல தேவன். இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள பலன் அடைவானா அவன் சாட்சிகளாயிருப்பான், அவன் சாட்சியாயிருப்பான் என்பது வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. நீங்கள் நானும் பலன் அடையும் பொழுது உலகம் எங்கிலும் சாட்சிகளாக மாறி விடுவோம். அப்படிப்பட்ட தேவ பலனை கர்த்தர் தரும்படியாகவே விரும்புகிறார். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு படிக்கட்டும். மத்தேயு 17 நேர கண்களை திருப்பினீங்கன்னா வேதம் அருமையாக ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 17 20வது வசனத்தை நான் படிக்கிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தைக்கு பாருங்க. விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோட கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். எப்படி? கடுகளவு, மஸ்டர்ட் சீட். Let your faith be like a mustard. கட்டுகளவு இருந்தா போதும். மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அவை என்ன செஞ்சிருமா?
பெயர்ந்து போய் விடுமாம். எனக்கு அன்பான தேவஜனமே, மலைகளையும் குன்றுகளையும் தகர்த்து போடுகிற பலன் உன்னதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இந்த மாதத்தின் முதல் நாளில் தரும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் எப்படி வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வியுடைய வார்த்தையை தியானிப்பதுனால, படிப்பதுனால வரும். அப்போ ஒரு மனிதன் வார்த்தையில பலப்பட அழைக்கப்படுகிறான், வார்த்தையில வேறொன்று அழைக்கப்படுகிறான். அப்போ சீஷர்கள் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில வசனம் இல்லாமல் போயிற்று. ஆகவே தான் விசுவாசம் இல்லை. வசனம் உள்ள செல்ல 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 செல்ல, வார்த்தைகள் உள்ளே செல்ல 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 அது விசுவாசத்தை தட்டி எழுப்பும். விசுவாசத்தை தட்டி எழுப்பும். விசுவாசம் இருக்குமே ஆனா மலைகளும் பெயர்ந்து போகும், குன்றுகள் தகர்ந்து போகும். எனக்கு அன்பான தேவஜனமே, தெளிவாய் கர்த்தர் நம்மோடு கூட இந்த மாதத்தின் முதல் நாளில் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையின் தோல்விகளை எல்லாம் மாற்ற விரும்புகிறார். உங்களை புதிதாக மாற்ற விரும்புகிறார். கூர்மையுள்ள எந்திரமாக மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மலைகளையும் குன்றுகளையும் தகர்த்து போடக்கூடிய பலத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான உலக ஓட்டங்களாக இருந்தாலும் சரி, whatever it may be, ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து அவர்களுடைய கரத்துக்குள்ள நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில இந்த 3 விதமான அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து மேலே மேலே உயர உயர எழும்புகிற உன்னதத்தின் அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமேனா இந்த அருமையான பாடலின் வரிகள் நம்ம சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். கரையில்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். சேர்ந்து பாடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், இது கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். சேர்ந்து பாடுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த மாதத்தின் முதல் நாளில் உடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற வேளையில புதிதான அனுபவங்களை தரக்கத்த நிராவலோடு இருக்கிறது காண்பித்து கொடுத்தீரே அப்பா. கூர்மையுள்ள எந்திரமாக எங்களை நீர் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட பேசினீரே. மோசே என்பவருடைய வாழ்க்கையில, பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படியாய் செயல்பட்டீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, மலைகளையும் குன்றுகளையும் தகர்த்து போடக்கூடிய தேவ பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவேன், உன்னதத்திலிருந்து தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறீரே அப்பா. நாங்க நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். இருக்கிற இடத்துல நல்ல வாய்களை திறந்து இயேசுப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துல ஆண்டவரே முன்னறிவிக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டவரை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்க ஆயுசு நாட்கள் முழுவதும் இந்த வசனத்தின் நிறைவை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. நீதான் உதவி வரும் கண்மலை என்பதை நாங்கள் அறிந்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆவி ஆத்தும சரீரத்தில் என்னென்ன தேவைகளோடு இணைந்து இந்த ஜெபத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அன்பு பிள்ளைகள் மீது உடைய சுகமளிக்கிற வல்லமின் கரம் இறங்குவதாக. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆண்டவரே புதிதான சுகம், புதிதான விடுதலை, புதிதான அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எதிர்த்து வருகிற தடைகளை ஆண்டவரை தகுடுபடி ஆக்குவதற்கு கூர்மையான எந்திரங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, மலைகளையும் குண்டுகளையும் தகர்த்து போடக்கூடிய பலனை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்கப்பா. கர்த்தர் அதை செய்கிறார், கர்த்தர் அதை செய்கிறார், கர்த்தர் அதை செய்கிறார், கர்த்தர் அதை செய்கிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்,
மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, கோணலானவைகளை கர்த்தர் சரி செய்து கொண்டிருக்கிறார். நீங்க அர்ப்பணிக்கிற வேளையில கர்த்தர் இந்த அற்புதங்களை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். Receive it in the name of Jesus. Beloved of the Lord, receive it in the name of Jesus. There is power in the word. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வல்லமை உள்ள வார்த்தையை நீங்க விசுவாசித்து உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Receive it with faith. ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் குணப்படுத்துகிறீர், எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறீர், புதிய பாதைகளை திறந்து கொண்டு எங்களை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, துக்கத்தோடு இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. மாறாவின் கசப்பின் அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் மாறட்டும், ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே, ஜெயமாய் மாறட்டும். அற்புதத்தின் சாட்சிகள் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறபடினாலும் நான் நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். ஐயோ, கணவனை விட்டு பிரிந்து இருக்கிறேனே அப்பா, குழப்பமாக இருக்கிறது அப்பா, என்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். Receive it with faith. ஐயோ, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இன்னும் குறைவுகள் காணப்படுகிறது. ஐயோ ஆண்டவரே, நான் பல நாட்களாக ஆண்டவரே நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே, ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே. கதறி கொண்டிருக்கிற தாயை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். Receive it with faith. ஓ, ஒரு மகிமையின் கரம் இறங்குகிறது, ஒரு அற்புதத்தின் கரம் இறங்குகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சரீர பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, எந்தெந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, ஒருவேளை தலையா இருக்கலாம், கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், ஆண்டவர் இருதயத்துல பிரச்சனை இருக்கலாம், கிட்னில பிரச்சனைகள் இருக்கலாம். எந்தெந்த இடத்துல பலவீனத்தோடு கதறுகிறார்களோ அந்தந்த இடத்துல மகிமையின் அற்புதத்தின் கரம் இறங்குவதாக, அற்புதத்தின் கரம் இறங்கி ஒரு சுகத்தை கொடுப்பதாக, ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயோ, ஊழியத்திற்கு நான் அழைக்கப்பட்டேன், எத்தனையோ தடைகளை நான் பார்க்கிறேன், என் ஊழியத்தில் எத்தனையோ அவமானங்களை நான் சந்திக்கிறேன், எத்தனையோ தோல்விகளை நான் சந்திக்கிறேன். நினைத்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியவில்லையே. கதறுகிற ஊழியக்காரனை கர்த்தர் உன்னையும் மேலப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். கூர்மையான எந்திரமாக்குவேன் உன்னை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எந்த இடத்தில் அவமானத்தின் நிந்தை நீ சகித்தாயோ அதே இடத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளில் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். ஒரு மகிமையின் கரம் இறங்கி அற்புதங்களை செய்கிறபடினாலே நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்தி முடிய இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம். 3 வருடங்கள் நடத்தி வந்திருக்கிறீர், தொடர்ந்து நீ நடத்துகிறீர், நன்றி செலுத்துகிறோம். குற்றங்கள் குறைவுகளை தயவு மன்னி ஆண்டவரே. விதைக்கப்பட்ட விதைகள் பாடலின் மூலமாக, இசையின் மூலமாக, செய்தியின் மூலமாக விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுப்பா, நீங்க செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் மாத்திரமல்ல, உங்களுடைய ஆயுசு நாட்களிலும் இந்த வசனத்தின் மகிமையை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடி நான் நன்றி முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. ஆமா, எங்களோடு கூட இணைந்து இந்த வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரீஸ்க்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆமா, தாங்குகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கண்டு கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவங்க உங்களுடைய அற்புதங்களை, சாட்சிகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்லுங்க. அதன் மூலமாக ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நம்ம கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. God bless you all.